அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியமான பதவியை கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சையோ செயல்பாட்டையோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறிவிட்டார்கள். இனி நாங்கள் புதிய பொதுச்செயலாளராக செங்கோட்டையனை தேர்வு செய்ய உள்ளதாக கடைசியாக நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 74 மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்தது போல் இன்று ஆகிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை கலைத்து விட்டார். செங்கோட்டையன் அவர்களது பேச்சு எதற்காக அடிபடுகிறது என்றால், அவரால் மட்டும்தான் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க முடியும். சரி, ஒன்றிணைப்பதால் அவருக்கு என்ன லாபம் என்று பார்க்குமேயானால், நிச்சயமாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு இது சாதகமாக ஏற்படாது. அதிமுக வெற்றிக்கு தான் இது வழிவகுக்கும். ஒரு தொகுதியில் ஒரு நபர் வேட்பாளராக அதிமுகவிலிருந்து அறிவிக்கப்பட்டால் அதற்கு முழு வேலையே தொண்டர்கள் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தொண்டர்கள் அனைவரும் 3 அணிகளாக பிரிந்து வெவ்வேறுவருக்கு ஓட்டுக்களை செலுத்தினால் இதில் அதிமுகவால் எந்த ஒரு வெற்றியையும் நிலைநாட்ட முடியாது என்பதை தான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் புரிய வைக்க முயற்சி செய்து வருகிறார். ஆனால் இதை காதில் வாங்கி கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்களது பேச்சையோ, முன்னாள் அமைச்சரான KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவர்களது பேச்சையோ அவமதிப்பதாகத்தான் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் வெற்றியடைந்து வருகிறது. இந்த முறை நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 2வது முறையாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்துவதற்கு தற்பொழுதே இருந்தே ஆயத்த பணிகள் தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது. இதனை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு சாதகமாக மாறும். அதற்கு ஒரே வழி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். அது செங்கோட்டையன் அவர்களால் மட்டும்தான் முடியும். தற்பொழுது அவருக்கு பொதுச்செயலாளர் பதவியை கொடுங்கள். ஒன்றிணைந்ததற்கு பிறகு, வெற்றியடைந்ததற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை என்னவாக இருக்கிறது? இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளனர்.